எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். இயேசுவை நோக்கினார் என்னை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை கரத்தை நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்தனை மணி நேரமும் கஷ்டமான வேலையும் அவனை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா மெய்யான சந்தோஷத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. உலகம் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்கும், கிடைச்ச பிறகு வேற அடுத்த பொருள் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆசைக்கு ஒரு எல்லை இருக்கா? எல்லை இல்லை. எல்லை இல்லாத ஆசைதான் மனுஷனுக்கு உண்டு. ஆனா சில நேரங்களில் சில பேருக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. துன்ப நேரத்துல அவர்கள் இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள், அவர்களுடைய சம்பளம், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய செலவுகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. சொந்தக்காரங்களாம் இன்னைக்கு நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் 2 நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒதுக்கி நிற்பாங்க. உங்க பக்கத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஐயோ இவங்க என் பக்கத்துல இருப்பாங்க நான் நினைச்சேன். இது ஒரு நல்ல நண்பன், நல்ல ஒரு சொந்தக்கார், நல்லவங்க. கர்த்தர் மாத்ததான் நல்லவர். நம்ம யாருமே நல்லவர்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நமக்கு ஆண்டவர் மாத்ததான் நல்லவர். அவரை நோக்கி நீ பார்த்தார், எல்லை இல்லா இன்பத்தை நீ பெற்றுக் கொள்வாய். இந்த உலகத்துல நமக்கு இன்பம் இருக்குன்னு நினைச்சா அதெல்லாம் இன்பம் இல்லை. ஆனா கர்த்தர் கொடுக்கிறதா இன்பம். மெதுவாய் கொடுப்பார், சரியாய் கொடுப்பார். அவரை நோக்கி பார்க்கும் போது எனக்கு இன்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவரை தான் எனக்கு தெரியும், வேற யாரும் எனக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நான் பார்ப்பேன். ஆண்டவரே நீர் என் தேவன், நான் நம்மை நம்பி இருக்கிறேன். நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர். உன் நம்புகிற ஜனங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆமென். God bless you. Have a wonderful day.